தொழில்நுட்பத்தால் விளைந்த தீமை. பீகாரில் வாட்ஸ்அப் செயலி மூலம் பள்ளி மாணவரும் மாணவியும் திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு அரங்கேறி உள்ளது. பீகாரில் வாட்ஸ்அப் செயலி மூலம் பள்ளி மாணவரும் மாணவியும் திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு அரங்கேறி உள்ளது. இதன் மூலம் ஏற்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாமல் போலீசாரும் பெற்றோரும் திணறி வருகின்றனர். இணைய உலகம் ஒரு கட்டத்தில் இம்சையான உலகமாக மாறிவிட்டதோ என்ற எண்ணம் தோன்றும் வகையில் அவ்வப்போது ஏதேனும் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்படித்தான் பீகார் மாநிலத்தில் பெற்றோர் எதிர்ப்பை மீறி வாட்ஸ்அப் செயலி மூலம் பரஸ்பரம் ஒப்புதல் அளித்து இருவரும் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். முசார்பூரில் வசிக்கும் +2 மாணவர் ஒருவரும் மாணவி ஒருவரும் அறிமுகமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ்களை பரிமாறி வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இருவரும் ஒருவர் நேசித்ததாக தெரிகிறது. இருவரும் மைனர் என்பதால் அவர்களின் காதலை பெற்றோர் ஏற்க மறுத்தனர். இந்நிலையில் வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்றை மாணவிக்கு அந்த மாணவன் அனுப்பியுள்ளார். அதில் கபால் ஹாய், தமிழில் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அர்த்தம் என 3 முறை டைப் செய்து அனுப்பியிருக்கிறார். பதிலுக்கு எதிர்முனையில் இருந்த மாணவியும் இதே பதிலை அனுப்ப அவரை மாணவனோ மனைவியாக ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்த டிஜிட்டல் திருமணம் பற்றிய விவரம் அறிந்த பெற்றோர் இந்த கபுல் ஹாய் திருமணத்தை ஏற்க மறுத்துவிட்டனர். ஆனால் மாணவனோ அந்த மாணவிதான் தனது மனைவி என்று பிடிவாதமாக இருந்து வருகிறார். அந்த மாணவியுடன் சேர்ந்து குடும்பம் நடத்துவேன் என்று பெற்றோர்களிடம் அடம் பிடிக்கிறார். மனைவியும் அவன் சொல்வதை கேட்டு அப்படியே தலையாட்டி இருக்கிறார். டிஜிட்டல் திருமண விவகாரத்தில் தீர்வு காண இருவரின் பெற்றோரும் போலீசின் உதவியை நாடினர். ஜோடியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைத்த போலீசார் ஆலோசனை கூறியே புரிய வைக்க எவ்வளோ முயற்சித்தனர். ஆனால் அவள்தான் என் மனைவி மாணவனும் அவர்தான் என் கணவனும் என்று மாணவியும் உடும்பு பிடியாக இருக்க என்ன செய்வது என்று தெரியாமல் போலீசார் முழித்து வருகின்றனர். இரு தரப்பு பெற்றோரையும் அழைத்து போலீசார் உரிய புகார் தந்தால் மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது பற்றி முடிவு எடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றனர். மொபைல் ஃபோன் மூலம் விவகாரத்து செய்து கொண்டதாக இதற்கு முன் பல முறை செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் இப்பொழுதுதான் முதன்முறையாக மொபைல் ஃபோனில் திருமணம் செய்து கொண்டதாக செய்தி வெளியாகி இருப்பது நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.